தயவுசெய்து ரெஸ்பெக்ட் மாதாம்மா. நீங்க கும்பிடுங்க, மாதாம்மா நீங்க கும்பிடலன்னு அழுகுறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல. தேவையான அப்போ வந்து நீங்க கடவுளை தேடுறீங்க. நான் கேக்குறேன், என்ன பிரயோஜனம்? சில பேரு பொருத்தனை பண்றாங்க, முட்டியும் போடுறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, நல்லதுதான். ஆனா மனசு நல்லதா இருக்கும். ஒரு அம்மா இல்லாத நீ வந்து என்ன ரெஸ்பெக்ட் த உமன். அழுவாங்களாம் அந்த வயசு பசங்க, அந்த மாதம் ஷேக் பண்ணி அங்க வந்து இருக்குவாங்கல்ல, அப்ப அழுவாங்க. எதுக்குங்க திட்டுறீங்க? நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் இப்போ போடுறேன். ஹே காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு சேனல் மரிய ஷர்லின் வியூஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சேஃப்ஃபுல்லாக பிளெஸிங்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த மாதாமுக்கு கொடான கோடி நன்றி நமஸ்காரம். 10:30க்கு வந்து இங்கே வந்து ரீச் ஆகணும் ட்ரெயினில். வீட்டுக்கு வர்றதுக்கு 11:30 ஆயிடுச்சு கேரப்புரம்லேருந்து அல்சூருக்கு. 1 hour வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆட்டோவில் தான் வந்தோம். இத்தனைக்குமே வந்தோடனே நான் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு காஃபி பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஷல்டனும் மம்மியும் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு மம்மி வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க, ஷல்டன் வந்து ஒர்க்குக்கு போயிட்டான். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சென்ட் மேரி பஸ்லிகா சர்ச் இருக்கு இல்லையா, அங்கே போய் கொடி பார்ப்பேன். 2nd கொடி, 3rd கொடி, அடுத்த கொடியெல்லாம் சிவாஜி நகரில் நாங்கள் நார்மல் டேஸில் போய் பார்க்குற மாதிரி தான் போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, ப்ராட்டஸ்டன்ஸ் என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க? நான் எல்லாருமேலாம் சொல்லலை. இந்த மாதிரி நாட்டக்கெலாம் பண்ணுவாங்களே, ட்ராமாலாம் இப்படி தொட்ட உடனே ஏதோ கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி, ஏதோ புயல் வர்ற மாதிரி அப்படிலாம். கடவுள் இருக்காரு, மாதாமும் இருக்காங்க. இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் வந்து அப்படியே குதிச்சு இல்லை, மழையிலேருந்து இல்லை இடியிலேருந்து இல்லை வானத்துலேருந்து அப்படியே குதிச்சு இல்லை. எனக்கு என் மம்மி பர்த் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு தான் போகும். ஓகேங்களா? யாராக இருக்கட்டும், அம்மாவுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் போகும். அதே போல தான் ஏசப்பா வந்து இருக்காரு. அவர் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் சாமி. அவர் தான் கிறிஸ்டானிட்டிலையும் சரி எதாவதுலையும் சரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை வந்து அம்மாவுக்கு செலுத்தணும். ப்ராட்டஸ்டன்ஸ் சில பேர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அம்மா அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க ப்ராட்டஸ்டன்ஸோட வேலி அவங்க போறாங்க, எதுவுமே இது பண்ணாது. சில பேர் வந்து மாதாமா வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து இப்படி இவங்க சாமி இல்லை, இவங்க புனிதரும் இல்லை அப்படின்னு திட்டுறாங்க. அது எதுக்குங்க திட்டுறீங்க? நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன், அதனால தான் அவங்களுக்கு அந்த வீடியோ நான் இப்போ போடுறேன். சில பேர் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்லேயும் நான் சொல்கிறேன், என்னன்னா அவங்களுக்கு தேவையான அப்போ வந்து ஏசப்பாவை அவங்க தேடுவாங்க. அதுக்குன்னு அவங்க வந்து பேப்டிசமும் எடுத்துருவாங்க. சீரியஸாக என்னோட சர்க்கிள்லேயும் நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தேவையான மட்டும்தான் ஏசப்பாவை அவங்க தேடுவாங்க. ஓகேங்களா? அப்புறமா அந்த பாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாரோ, இந்த மாதிரி பேப்டிசம் எடுக்கணும், அப்போ தான் வந்து கடவுள் முழுமையாக வந்து ஆசீர்வதிக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தகுந்த மாதிரி அவங்களும் போய் பேப்டிசம் எடுத்துருவாங்க. அப்புறமா என்ன ஆகுது, அந்த ஜெனரேஷன் ஃபுல்லாக என்ன வருது, ப்ராட்டஸ்டன்ஸாகவே வருது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான அப்போ வந்து நீங்கள் கடவுளை தேடுறீங்க, மற்றபடி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. அப்போ வந்து மாதாவை வந்து கும்பிடுறீங்க. என்ன ப்ராஃபிட் அதால்? எவ்வளோ ஜனங்க கைஸ் அங்கே பெங்களூர்லேருந்து கோவாலேருந்து எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ஊர் சைட்லேருந்து மாதாமாவை தேடின்னு வராங்க. அது வயசு பசங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம். ஓகேங்களா? என்னோட கசின் சிஸ்டர் அங்கே போய் இருந்தாங்க ஒரு 1 week. டெய்லியுமே அந்த தேர் வருமா, சேரிட் வருமா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அழுவாங்களாம் அந்த வயசு பசங்க, அந்த மாதம் ஷேக் பண்ணி அங்கே வந்து இருக்குவாங்கல்ல, அப்போ அழுவாங்களாம். அப்போ நம்மளுக்கு இமோஷனலாக ஆகுமா, நம்மளோட கஷ்டத்தை நினச்சி இவங்க அழுகுறாங்க பாருங்களேன், அவங்களோட கஷ்டத்தை நினச்சின்னு. அந்த அளவுக்கு மாதம் வந்து அவ்வளோ ஒரு புனிதமாக இருந்து அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு ஹெட்டாக நிற்கிறாங்க. அந்த வேளாங்கண்ணி அப்படின்றது ஒரு ஊரில் ஒரு வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த ஒரு சாமினாலும் கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா? ஆனால் அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னங்க நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க? ஒரு செயின்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னங்க? நம்ம வந்து கடவுளை தேட, நாங்கள் கடவுளை இது பண்ணலாம், கடவுள் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு 100%. ஆனால் மாதாமாவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ கூட நான் வந்து சிவாஜி நகர் போய் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பெசன் நகர் இருப்பாங்க, பாதி பேர் இல்லை, முக்கால்வாசி பாரு வேளாங்கண்ணி இருப்பாங்க.
பாதி பேர் பெங்களூர் சிட்டி பீப்புள்ஸ் ஒண்டி சிவாஜி நகர்ல இருப்பாங்க, போக முடியாது. ஃபர்ஸ்ட் கோடி பார்த்துட்டு இங்க வந்து ரீச் ஆயிட்டு இங்க வந்து அட்டன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ப்ராட்டஸ்டன்ஸுக்கு என்னோட மம்மி டாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோட ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து அதுதான் கும்பிடுது, நான் அது பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொல்லி போனோன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. கடவுள் உன்னோட ஜெபத்துக்கே வந்து கேட்க மாட்டாரு. ஒரு அம்மா இல்லாத என்கிட்ட ஒரே எப்படி அவர் கேட்பாரு, நீங்க என்ன ஆன்சர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இப்பவே முடிவு பண்ணிக்கோங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க, இந்த மாசுக்கு போனா நிக்கிறது இல்ல, ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றது. ஏங்க நீங்க வந்து வேற கிறிஸ்டானிட்டி உள்ள சேர்ந்துட்டீங்க. திருவிழா வந்தா வந்து நாட்டக் பண்றது, இந்த மாதிரி வந்து சாப்பாடு செய்யறது, இந்த மாதிரி கொடியேத்துக்குள்ள வந்து அழுவுது மாதாவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம் அதால? நான் கேட்குறேன், என்ன பிரயோஜனம்? எவ்வளோ அழுவு தெரியும் அந்த பாட்டு. வேளாங்கண்ணி மாதாவோட பாட்டு எல்லா பீப்புள்ஸ் அழுகுறாங்க, சின்ன குழந்தையிலேருந்து அழுகுது அந்த பாட்டுக்கு. அப்போது அந்த பாட்டுல எவ்வளோ மீனிங் இருக்கும். அதே பாட்டு இங்கே நான் வந்து பெங்களூரில் பீலசாச்சி கென்ரூப்பில் வந்து கௌதம்புரம்ல வந்து ஓடி இருக்கு. சில பேர் அந்த பாட்டை மதிக்காத நடந்து போவாங்க தெரியுமா? எனக்கு செம்ம கோவம் வரும், செம்ம கோவம் வரும் எனக்கு. நான் அட்லீஸ்ட் வந்து சிவாஜி நகர் அட்டன் பண்ணிட்டு வரோம், அப்போல்லாம் கொடி ஏறி இருக்கும். அந்த பாட்டு ஓடி இருந்தாலும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணி நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எனக்கு. சப்போஸ் அந்த பாட்டு முடியறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த பிளேஸ்ல லீவ் பண்ணுவேன். அந்த மாதிரிங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். எந்த கடவுளாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு நிமிஷம் அது நம்மளுக்கு பிடிச்சிருச்சா, இந்த கடவுள் தான் நம்மள இருக்காங்களா, அந்த கடவுள் இருந்து வந்தாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? ஒரு தாய்க்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கார்னர் இருக்கு நம்ம ஹார்ட்ல. ஸோ அதை வந்து நம்ம வெளிப்படுத்தாம இன்னொருத்தங்களால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். ஓகேவா? நம்மளாவே இருந்தா நல்லா இருக்கும் இந்த ஜெனரேஷன் தான் நான் வந்து சொல்ல வரேன். மற்றபடி எதுவுமே நான் உங்களுக்கு சொல்ல வரல. இதால நான் வந்து எந்த ஒரு பேட் கமெண்ட் வந்தாலும் நான் வந்து எனக்கு தப்பாவே படாது. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம லைஃப் எண்ட் ஆகுது, எண்ட் ஆகிட்ட உடனே நம்ம வந்து ஹெவனுக்கு போவோமா இல்லை ஹெல்லுக்கு போவோமா நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் நம்ம வந்து ஹெல்லுக்கு போயிட்டோம்னா ஒரு கேட்பாரு, நீங்க என்ன ஆன்சர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இப்பவே முடிவு பண்ணிக்கோங்க. ரெஸ்பெக்ட் த ஹியூமனிட்டி. அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேவா? நாட்டக்ஸ் நிறைய பண்ணாதீங்க, நாட்டக்ஸ் வந்து பண்ணாதீங்க. எனக்கு செம்ம கோவம் வருது, பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டுக்கிறேன், தயவு செய்து ரெஸ்பெக்ட் மாதாம்மா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நேற்று அவ்வளோ 15 லட்சம் வந்தாங்க. என்னோட சிஸ்டர் சொல்கிறாங்க 15 லட்சத்துக்கு மேலே. ஃபோன் இல்லாதவங்கள்ட்ட அப்போ எவ்வளோ இருக்கும் டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. 15 லட்சம் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. வேளாங்கண்ணியில் அங்கே நிற்க இடம் இல்லை, தள்ளுறாங்க, தள்ளினே வந்துடுவாங்க. எங்கள் அண்ணா சொல்கிறார் காமெடி, அங்கே பவுலண்ணா நிற்கல தேவையில்லை, நீ நின்றுட்டு நடந்து வரணும்லாம் அங்கே போய் ரீச் ஆகணும்னு தேவையில்லை. பழைய கோயில தள்ளிட்டே வந்துடுவாங்க, நீ எனக்கு தள்ளிட்டே அழகாக வந்துடுவான். அது எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு தெரியுமா அந்த வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் பொருத்தனை பண்ணுறாங்க, முட்டியும் போடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, நல்லதுதான். ஆனால் மனசு நல்லதாக இருக்கணும். கடவுள் அதான் பார்க்குறாரு, உன்னோட மனசை பார்க்குறாரு அவர் கடவுள். இப்போ வேணும்னா நீங்கள் வந்து அசிங்கப்படலாம், அவமானப்படலாம், துக்கப்படலாம், வேதனைப்படலாம், துயரம் படலாம், கண்ணீர் படலாம், கவலைப்படலாம். ஆனால் நாளைக்கு என்ன நீங்கள் இருப்பீங்க? டாப்பில் இருப்பீங்க. அவங்கெல்லாம் வாய் மேலே கை வைக்குவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து கடவுளும் மாதாமாவும் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள் மேலே அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து மாதாமா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் கும்பிடுங்க. மாதாமா நீங்கள் கும்பிடலன்னு அழுகுறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல. அவங்களாம் எவ்வளோ பேரை புனிதர் தெரியுமா மாதாம்மா? மாதாம்மா எவ்வளோ பேர் புனிதர். அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுமே இல்லையா? ரெஸ்பெக்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உள்ளே போயிருக்கும் மனசுக்குள்ளே. சில பேர் நான் சொல்லியிருப்பேன், இந்த வேணுந்த ஒரு விஷயமா அந்த வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பங்குக்கு போய் சேர்றாங்க. எவ்வளோ பேர் துரோகம் அது மாதாமாவுக்கு நம்ம செலுத்துறது. அப்படியே வரிசை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே வரும். ஓகேவா? நீ வந்து என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன யூஸ்ஃபுல்? அதால் உனக்கு பாவம் தான் வந்து சேரும். ஓகே, நீ ஒரு வழியாக போயிட்ட அந்த ஒரு இதுக்கு. ஓகேவா? மாதாமாவை திட்டாதே இரு, மாதாமாவை போஷிக்காதே இரு, எதுவுமே பண்ணாதீங்க, சைலண்டாக இருங்க. இங்கே போனால் ஐயோ கடவுள் ஆசீர்வதி, இது பண்ணு, பைபிளை படி, அத்தை படி, பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். இத்த கும்பிடாத என்னது
ஆமாங்க, பைபிள் இருக்கு, ஐடல்ஸ்ல வி ஷுட் நாட் வர்ஷிப்னு இருக்கு. ஓகேவா? அது சில வெளிப்பாடுலாம் பண்ணாதீங்க. ஆமா, மனசுல இருந்தா போதும். அது சும்மா நம்மளுக்கு வந்து மன ஆறுதலுக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்போ என் டாடி டெத் ஆயிட்டாரு. ஓகேங்களா? அவரோட சோலு, அவரோட அவளோட பிரசன்ஸ் எங்க கூட இருக்கு. நான் நம்புறேன். அது யார் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. அவரோட ஏதாவது ஒன்று இருக்கணும்ல நம்ம கூட. அதனால தான் நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாதிரி மாட்டி வச்சுக்கிறோம். டேடி இது வழியாக நம்மள்ட்ட வந்து சிரிக்கிறாரு, அழுகுறாரு, பேசுகிறாரு, நம்ம துயரத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸை மாதிரி நம்ம வந்து அதை வச்சுக்கிறோம். மன ஆறுதலுக்கோசரம் தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வச்சுக்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி ரோமன் கேத்தலிக் பீப்புளும் சரி வச்சு அதை வச்சு கும்பிடுறாங்க சாமியா. அதெல்லாம் என்னங்க தப்பு? நான் கேட்குறேன், என்ன தப்பு அதால? சில ப்ராட்டஸ்டன்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளிப்பாடுல நம்ம பண்ணக்கூடாது, சில வெளிப்பாடுலாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நீ பண்ணாத இரு. ஜீசஸ் இந்த மாதிரி கும்பிடுற வச்சு, இந்த மாதிரி வாக்குத்தத்தை வச்சு எல்லாமே ஒன்று தான். சாமினா எல்லாருமே ஒன்றுது ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறது. நீ ஏன் பண்ணுற? கரெக்டாக இல்லையாங்க நான் சொல்கிறது? நான் பெரிய மனுஷி மாதிரி பேசலாம், ஆனால் மனசில் என்ன ஆகுது அதான் வரும் வாயில். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக இருக்கிறவங்கள பாருங்கள். மற்றவங்கள குடிச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு, ஓகேவா, இந்த மாதிரி இன்னொருத்தவங்க பற்றி இன்னொருத்தவங்க கதை போயிட்டு சொல்லிட்டு வருது. என்ன அது யூஸு? நீ கிறிஸ்டினா என்ன யூஸு? சாமியை நீ வந்து பூஷித்துட்டு அங்கே போயிட்டு மாஸ்க் ஆனாத என்ன யூஸ் நீ? அப்போ எதுக்கு நீ வந்து திருவிழா போகிற? அப்போ எதுக்கு நீ வந்து மாதாம கொடி பார்க்கணும் நிற்கிற? என்னத்துக்கு? எல்லாம் வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நீ வந்து மாதாமை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் நான் உனக்கு சொல்ல வரேன். மாதாமை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்புறமா தான் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து கன்சிடர்ட் ஆகும். ஓ, என் புள்ள வந்து என்னை வந்து கும்பிட்னாலும் என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு தாய்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, நன்றி. ஐ ஹோப் ஆல் வில் பி குட் அண்ட் ஹோப்ஃபுல் டு Mother Mary. May Mother Mary blessings be with you all. Thank you so much guys. Thank you. All the best. Do well. Thank you மக்களே. ஸோ இனிமேல் வந்து மதர் மேரியை வந்து ஒதுக்குறவங்க அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.